வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. இப்போ ரீசெண்டாக சண்டே நடந்த எக்ஸாம்ஸ்க்குரிய மேக்ஸ் கொஸ்டின்குரிய ஆன்சர் கீழே நம்ம செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ்க்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ்க்குரிய ப்ரீஃபான ஆன்சர் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின், அதாவது 40th கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் பேப்பரில் அது 40, ஸோ அதனால் 40ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. 690, அதாவது 690 × 15 வகுத்தல் 125 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். 690 × 15 வகுத்தல் 125. ஃபஸ்ட்டு 690ஐயும் 15ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 690 × 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10,350 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சைடில் நான் மல்டிப்ளை பண்ணி காட்டியிருக்கேன், நீங்களும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 10,350 வகுத்தல் 125. ஸோ நான் வகுத்தல் எடுத்துகிட்டு பை போட்டு எழுதியிருக்கேன். 10,350 டிவைடட் பை 125. 25th வாய்ப்பாடு. ஓகேங்களா? 25வது வாய்ப்பாடு. 5 25 125, 4 25 100, மிச்சம் 3 35, 1 25 25, மிச்சம் 10 100, 4 25 100. ஸோ திரும்ப 4 5 5, 8 5 40, மிச்சம் 1, 2 10, புள்ளி வச்சு 0 சேர்த்தா 40, 8 5 40. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 82.8. 82.8 அப்படின்றது தான் இந்த சம்ஸ்க்குரிய ஆன்சர். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி 82.8 என்பது சரியான விடை. நெக்ஸ்ட்டு 41th கொஸ்டின். ஏ என்பவர் ஒரு வேலையை 60 நாட்களிலும் பி என்பவர் 20 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏ 60 நாட்களில் முடிக்கிறாரு, பி 20 நாட்களில் முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்றதா கொஸ்டின். அப்போ ஏவோட ஒரு நாள் வேலையின் அளவு 1/60. 1/ஏன்னு போட்டோன்னா ஒரு நாளில் ஏ செய்யக்கூடிய வேலையோட அளவு தான் இது. ஸோ 1/60. பியோட ஒரு நாள் வேலையின் அளவு 1/20. இப்போ 2 பேர் சேர்ந்து செய்கிற வேலையோட அளவு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ வேணும்னா 1/ஏவையும் 1/பியையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ 1/60 + 1/20. கிராஸ் மல்டிப்ளை, குறுக்கு பெருக்கல். 1 × 20 20, 1 × 60 60 டிவைடட் பை 60 × 20. ஸோ 60 20 ஆட் பண்ணால் 80/60 × 20. ஸோ நான் அப்படியே அடித்து கொடுத்துருக்கேன் டைரெக்டாக. ஒரு 0க்கு ஒரு 0, 1 2 2, 4 2 8, 1 4 15 4 60. ஸோ ஆன்சர் 1/15 கிடைக்கும். இப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையின் அளவு 1/15. இப்போ ஒரு வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 15 நாட்கள். அப்படியே நம்ம தலைகளாக எடுத்துக்கலாம். ஸோ A + B 15 days. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி 15 அப்படின்றது சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து 42nd கொஸ்டின். ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 28 மீட்டர், 15 மீட்டர், 41 மீட்டர் எனில் வயலின் பரப்பளவு என்ன? மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபாய் செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை கணக்கிடுக. கொஸ்டின் நம்மளுக்கு 2 கேட்டிருக்காங்க. பட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் கொஸ்டினை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் நம்ம லாஸ்ட் கொஸ்டின் வேணும்னா கண்டிப்பாக பரப்பளவும் கண்டுபிடிக்கணும். பரப்பளவு கண்டுபிடிச்சி செலவும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ முக்கோணம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, முக்கோண வடிவ வயல். ஸோ முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா √S × S - A × S - B × S - C. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3 அளவுகள் கொடுத்துருப்பாங்க. 28 மீட்டர், 15 மீட்டர், 41 மீட்டர். ஸோ அதை ABCன்னு சொல்லி நான் சைடில் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு ABC இருக்குது, ஆனால் S இல்லை. ஸோ எஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, A + B + C டிவைடட் பை 2. ஸோ 3 வேலையுமே நான் போடுறேன். 28 15 41/2. எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா 20 ஒரு 15 30 30 ஒரு 40 70 78 79 84. ஓகேங்களா? நான் எப்படி ஆட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டென்ஸ்னால் ஆட் பண்ணிடுவேன். இப்போ இதில் ஒரு 20, இதில் ஒரு 10, இதில் ஒரு 40. ஸோ மொத்தமாக 70ன்னு ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் நம்ம மிச்சம் இருக்க 8 5 1 ஆட் பண்ணி டோட்டல் பற்றி பார்ப்பேன். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன். உங்களுக்கு எது ஈஸியாக பார்த்துக்கோங்க. ஸோ 84/2.
ஸோ 84 2 இருக்குது, 2 எப்பால் அடித்து கொடுத்துருங்க. ஓ 2 2, 4 2 8, ஈ 2 4. ஸோ 42 அப்படின்றது எஸ்ஸோட வேல்யூ. ஸோ பரப்பளவு ஃபார்முலாவில் போய் நம்ம 42 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ரூட் ஆஃப் 42 எஸ் மைனஸ் ஏ, அப்போ 42 மைனஸ் 28, எஸ் மைனஸ் பி 42 மைனஸ் 15, எஸ் மைனஸ் சி 42 மைனஸ் 41. அடுத்து 42 இன்ட்டு 42லேருந்து 28 கழிச்சா 14, இன்ட்டு 42லேருந்து 15 கழிச்சா 27, இன்ட்டு 42லேருந்து 41 கழிச்சா 1. ஸோ என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ரூட்லேருந்து வெளியே எடுக்கலாம். அதை விட ஒரு சிம்பிள் மெத்தட் நான் போட்டிருக்கேன். இதவே அப்படியே நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ 42 எப்படி எழுதலாம்னா 21 இன்ட்டு 2ன்னு எழுதலாம், 14 7 இன்ட்டு 2ன்னு எழுதலாம், 27 9 இன்ட்டு 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ திரும்ப 21 7 இன்ட்டு 3ன்னு சொல்லி நான் அப்படியே மொத்தமாக 9ஐயுமே 3 இன்ட்டு 3ன்னு சொல்லி எல்லா நம்பர்ஸுமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ் கிடைக்கிற மாதிரி எல்லாத்தையுமே நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வெளியே எடுக்கலாம். ரூட்டில் இருக்கப்போ 2 நம்பர்ஸ்க்கு ஒன்று வந்து நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ 2 7க்கு ஒரு 7, இங்கே ஒரு 2 3க்கு ஒரு 3, 2 2க்கு ஒரு 2, லாஸ்ட்டில் இருக்க 2 3க்கு ஒரு 3. ஸோ இது எல்லாத்தையுமே அதாவது 7 2 14 வரும், 3 9 வரும், 14 இன்ட்டு 9 என்ன வரும்னா 126 சதுர மீட்டர். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பரப்பளவு வந்து 126. நமக்கு செலவு தான் கேட்டிருக்காங்க. ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு 20 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போ 126 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவுன்றப்போ 126 இன்ட்டு 20 நான் சைடில் மல்டிப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். 6 2 12, மிச்சம் 1, 2 4 1 5, ஒரு 2 252. ஸோ அதில் 0 வரணும். ஸோ 0 ஆட் பண்ணி ரூபாய் வந்து மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுனா 2520 ரூபாய். ஓகேங்களா, எவ்வளோ 2520 ரூபாய். ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா இருக்குது நம்மளுக்கு 2520 ரூபாய். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு 43rd கொஸ்டின். ஓகேங்களா, 43வது வினா. இரு எண்களின் கூட்டுத்தொகை 36 ஆகவும் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகமாகவும் உள்ளது. அந்த எண்கள் யாவைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 2 எண்களோட கூட்டுத்தொகை கொடுத்துட்டாங்க, ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் சொல்லியிருக்காங்க. அந்த எண்கள் யாவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 எண்களுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இரு எண்களை நான் x, y அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். 2 எண்களோட கூட்டுத்தொகை 36ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ x + y வந்து நான் 36 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம். ஸோ ஒரு எண்ணை மற்றொரு எண்ணை விட 8 அதிகமாக நான் மென்ஷன் பண்ணுறதுக்காக x = y + 8 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த எக்ஸோட இங்கே x + y = 36ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல எக்ஸுக்கு தான் நம்ம என்ன போட போகிறோம்னா y + 8 அப்படின்றத போட போகிறோம். ஸோ y + 8, இங்கே ஒரு y இருக்குது, = 36ன்னு கிடைக்கும். 2y + 8 = 36. அப்போ 2y = 36. இந்த 8 இங்கிட்ட வரப்போ மைனஸில் வந்துடும், -8. 36லேருந்து 8 போச்சுன்னா 28. இப்போ ஒய்யோட வேல்யூ 2 வந்து இங்கே வகுத்தலில் வந்துடும். ஓ 2 2, ஓ 2 2, 4 2 8. அப்போ ஒய்யோட வேல்யூ 14. ஸோ ஒரு எண் வந்து 14ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இன்னொரு எண் x என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டோம், ஆல்ரெடி x = y + 8ன்னு போட்டிருக்கோம். ஸோ ஒய்யோட வேல்யூ 14 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 14 + 8 22. அப்போ மற்றொரு எண் 22. அப்போ 2 எண்கள் என்னது 14 மற்றும் 22. ஸோ ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டு டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 14, 22 அப்படின்றது இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். மேம் நீங்கள் ஒய் தான் 14, எக்ஸு தான் வந்து 22, அப்போ 22 14 வரும்ல அப்படின்னா கேட்காதீங்க. நம்ம வந்து இது பேசிக்காக தான் எடுத்துருக்கோம். அவங்க வந்து லைனாக கொடுக்கல, ஃபஸ்ட் எண் தான் செகண்ட் எண்ணை விட 8 அதிகம் அப்படின்னா கொடுக்கல. ஏதோ ஒரு எண் ஏதோ ஒரு எண்ணை விட 8 அதிகம் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த என்ன ஆர்டரில் இருக்கோ நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ ஒரு வேளை உங்களுக்கு ஆப்ஷன் வந்து 22 14 மாற்றி கொடுத்துருந்தா தான் நீங்கள் வந்து பயப்படணும். அப்படி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஆன்சர் வந்து 14, 22 போட்டாலும் சரி, 22, 14 போட்டாலும் சரி, இந்த 2 எண்கள் இதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 44வது கொஸ்டின். 2 எண்களின் மீச்சிமா 4104 மற்றும் மீபோவா 9. அதாவது மீச்சிமானா எல்சிஎம், மீபோவானா HCF. அவற்றில் ஒரு எண் 171 எனில் மற்றொன்றை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் 4104, HCF 9, ஒரு எண்ணு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்களின் பெருக்கல் பலன் = LCM × HCF.
அந்த 2 நம்பரை பெருக்கினா கிடைக்கிற விடையும் அந்த 2 நம்பரோடைய எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்பையும் பெருக்கிற விடையும் ஒன்று தான். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ எண்களின் பெருக்கல் பலனில் ஒரு எண் தான் நம்மளுக்கு தெரியும் 171, இன்னொன்று நானா எக்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு எல்சிஎம் வந்து 4104, ஹச்சிஎஃப் 9, அது ரெண்டையுமே போட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு மற்றொரு எண் தான் வேணும். ஸோ இந்த 171 பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடாக வகுறப்ப வகுத்தல்ல வரும். ஸோ அதை எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 9ஆம் வாய்ப்பாடால் அடிச்சிருக்கேன். ஓர் 9 9, ஓர் 9 9, மீதம் 8, 81, 9 × 9 81. அதுக்காக இங்கே 19 கிடச்சிருச்சு. ஸோ இது ஒரு பகா எண், கண்டிப்பாக 19th டேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓர் 19 19, 2 19 38 வரும். ஸோ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குங்க 3 இருக்கும். ஸோ 30. ஸோ ஓர் 19 19, மீதம் வந்து எவ்வளோ இருக்கும் 11 இருக்கும், 114. 6 19 114. ஸோ மொத்தமாக 216 அப்படின்றது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னென்னா 216, மற்றொரு எண் 216. ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 216 அப்படின்றது இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 216. இந்த ஒரு கொஸ்டினை பார்த்துடலாம். 45வது கொஸ்டின். 5 ஆண்கள் அல்லது 9 பெண்கள் ஒரு வேலையை 19 நாட்களில் முடிக்கிறார்கள் எனில் அதே வேலையை 3 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 ஆண்கள் 9 பெண்கள் 19 நாளில் முடிக்கிறாங்க. 3 ஆண்கள் 6 பெண்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து கீழே ஆப்ஷன் வச்சே கண்டுபிடிச்சலாம் ஆன்சரை. ஸோ அதனால் நான் ஆப்ஷனல் மெத்தட் அப்படின்றதையுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை நான் ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்கள், இங்கே 3 ஆண்கள், 2 பேர் குறையிறாங்க. இங்கே 9 ஆண்கள், இங்கே 6 பெண்கள் தான். ஸோ இங்கேயுமே 3 பேர் கம்மி பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே குறைஞ்சிருக்காங்க. ஆட்களின் எண்ணிக்கை குறையுதுன்னா நாட்களோட எண்ணிக்கை என்ன பண்ணும் அதிகரிக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆட்களின் எண்ணிக்கை குறையிறப்ப நாட்களின் எண்ணிக்கை அதிகமாக தான் வரும். அப்போ 19 விட அதிகமாக தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் பாருங்கள் 12, 15, 18, 21. ஸோ இதில் எது உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 19 விட கம்மியாக இருக்குது. 21 அப்படின்றது மட்டும்தான் 19 விட அதிகமான நம்பர். அப்போ கண்டிப்பாக 21 அப்படின்றது தான் இதுக்குரிய ஆன்சராக இருக்கும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 21 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மிச்சம் இருக்க மேக்ஸ் கொஸ்டினுக்குரிய ஆன்சரை ப்ரீஃபாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.